இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் அந்த லெட்டர்னால கலங்கி போய் வந்திருக்கலாம், அந்த சைன்னால கலங்கி போய் வந்திருக்கலாம், அந்த ரிசல்ட்னால கலங்கி போய் வந்திருக்கலாம், அந்த பிரச்சனை உங்களை கவ்வி பிடிச்சிட்டு இருக்கலாம். எல்லாருடைய கண்ணும் இவன் முடிஞ்சிருவான்னு பார்த்துட்டே இருக்கலாம். இது வரைக்கும் வந்த எத்தனையோ பிரச்சனைக்கு இவன் தப்பிச்சான், ஆனா இந்த பிரச்சனைக்கு கண்டிப்பா இவன் தப்பு வைக்க மாட்டான், இந்த சூழ்நிலைக்கு அவன் தப்பு வைக்க மாட்டான், இதோடு அவனுடைய கதை முடிஞ்சிருச்சுன்னு நிறைய பேருடைய கண்ணு உங்களை பார்த்துட்டே இருக்குது. அப்போஸ்தலனாகிய பவுலையும் அப்படிதான் பார்த்துருச்சு. ஆனா வேதம் சொல்லுது அவனுக்கு ஒரு சேதாரமும் வரவே இல்லை. அவனுக்கு அந்த விஷம் அவனுடைய சரீரத்துல ஏறல, அவனுக்கு அந்த பிரச்சனை ஒண்ணும் பண்ணல. இந்த பலிபீடத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு பேசுறாரு, மகளே இல்ல, இது உன்னை ஒன்றும் செய்யாது, இது உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது, இது கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் கண்டிப்பாக வராது. கர்த்தர் சொல்லுகிறார், இதிலிருந்து உன்னை விடுதலை ஆக்கும் போது நீ என்னை மகிமைப்படுத்துவாய்.